உலக வரலாற்றிலேயே ஒரு நாட்டை 25 வருடங்கள் தொடர்ந்து ஆட்சி செய்த ஒரு அதிபர் என்றால் அது ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அப்படிங்கிற அவர் மட்டும்தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடைய வாழ்க்கை வரலாறுக்கும் சர்வாதிகாரம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை உச்சரித்தா நம்மளோட மனசுக்கு ஒருத்தருடைய பேர் தான் ஞாபகத்துக்கு வரும். அவர் தான் அடால்ஃப் ஹிட்லர். அடால்ஃப் ஹிட்லருடைய வாழ்க்கை வரலாறுக்கும் புட்டினுடைய வாழ்க்கை வரலாறுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதும் இந்த இடத்துல உண்மையான ஒரு விஷயம். விளாடிமிர் புட்டினுடைய வாழ்க்கை வரலாறுடைய பார்ட் 1 வீடியோ பார்த்தவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேங்கிறது தெளிவாக புரியும். அந்த வீடியோ பார்க்காதவங்க தயவுசெய்து அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த பார்ட் 2 வீடியோ பாருங்கள். அப்படின்னா தான் விளாடிமிர் புட்டினுடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்க முடியும். சரி, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினால் எப்படி அந்த நாட்டை 25 வருடங்கள் தொடர்ந்து ஆட்சி செய்ய முடியுது, இன்னும் எதிர்காலத்திலும் அவர் தான் ஆட்சி செய்வார் அப்படின்னு உலக அரசியலில் பேசக்கூடிய ஒரு விஷயமாகவும் இன்னைக்கு மாறி இருக்குன்னா அந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை எப்படி அவர் கட்டமைச்சாரு, அவருடைய அரசியல் பயணத்துக்கு பின்னால் இருக்கும் வரலாறு என்ன, வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வரலாற்று பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு இதான் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. பை தி வே, என்னுடைய பேர் சேகர். வெல்கம் டு த சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யம் முடிவுக்கு வருது. சோவியத் யூனியனுடைய வீழ்ச்சியினால அந்த சோவியத் யூனியன் அப்படிங்கிறது பல நாடுகளாக உடைக்கப்படுது. அப்படி உடைஞ்ச நாடுகளில் ஒன்று தான் ரஷ்யா அப்படிங்கிற இன்னைக்கு இருக்கக்கூடிய நாடும். KGF படத்தில் ஒரு டைலாக் வருமே, பவர்ஃபுல் பீப்புள்ஸ் மேக் பிளேசஸ் பவர்ஃபுல் அப்படிங்கிற டைலாக். இதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? பவர்ஃபுல்லான சில மனிதர்களால் தான் இடங்கள் பவர்ஃபுல்லாக மாறுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்படி ஒரு விஷயத்தை நடத்தி காட்டுறதுக்காக தான் விளாடிமிர் புட்டின் தன்னுடைய பொலிட்டிக்கல் என்ட்ரியை தொடங்கின காலகட்டம் அது 1991-96 காலகட்டம். ரஷ்யாங்கிற நாடு சோவியத் யூனியன்லேருந்து பிரிஞ்சு உருவானதுக்கப்புறம் புட்டினுடைய அப்பா அம்மா புட்டின் பிறந்து வளர்ந்த பகுதியான செயின்ட் பீட்டர்பர்க் அப்படிங்கிற அந்த நகரத்தோடைய முதல் மேயராக பதவியேற்றவர் தான் அனடோலி சோப்சக் அப்படிங்கிறவர் தான். இவர்கிட்ட போய் புட்டின் டெபுட்டி மேயராக பதவியேற்று முதல் முறையாக ஒரு பொலிட்டிக்கல் என்ட்ரி கொடுத்து அந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இது அனடோலி சோப்சக் அப்படிங்கிற இவர் மேயராகிறதுக்கு முன்னாடி புட்டினை ஏற்கனவே சந்திச்சிருக்காரு. ஏன்னா இவர் தான் KGBல புட்டினை முதல் முறை இன்டர்வியூ எடுத்து செலக்ட் பண்ணவர். அதனால தான் இவர்கிட்டயே துணை மேயராக புட்டின் வேலைக்கு சேர்றாரு. டெபுட்டி மேயராக இருந்து அவர் பணியாற்றின துறைகள் அப்படிங்கிறது வெளிநாட்டு தொடர்பு மற்றும் வணிகம், முதலீடு, அதுக்கப்புறமா ஒப்பந்தங்கள் சம்பந்தமான சில விஷயங்களை அவர் பார்த்துட்டு இருந்தார். அவருக்கு கொடுத்த அந்த பணியில சிறப்பாக திறமையாக செயல்பட்டதுனால மாஸ்கோ வரைக்கும் அங்கே போய் வேலை செய்யறதுக்கான வாய்ப்பும் அவருக்கு கிடைச்சது. 1996-98 காலகட்டத்தில் மாஸ்கோவுக்கு மாற்றப்பட்ட விளாடிமிர் புட்டின் அங்கே அவர் கிரெம்லின் அப்படிங்கிற அலுவலகத்தில் பணி செய்ய தொடங்கினார். அங்கே தன்னுடைய வேலையை பார்த்ததுக்கப்புறம் 1998 FSB அப்படிங்கிற ஃபெடரல் செக்யூரிட்டி சர்வீஸோடைய தலைவரானார். இதுவும் KGB அமைப்போடைய வாரிசு அமைப்பாக தான் இருந்துச்சு. இதன் மூலம் ரஷ்ய நாட்டோடைய பாதுகாப்பு, உளவு அமைப்பு சம்பந்தமான எல்லா கட்டுப்பாடுகளும் விளாடிமிர் புட்டின் கண்ட்ரோலில் வர ஆரம்பிச்சது. வெயிட் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். எப்படி விளாடிமிர் புட்டின் அவருடைய சொந்த நகரமான செயின்ட் பீட்டர்பர்க்கில் வேலை பார்த்துட்டு இருந்தவரை ஃபெடரல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படிங்கிற அந்த அமைப்போடைய தலைவராக்குனது யார் அப்படிங்கிற கேள்வி வந்திருக்குல்ல. இதை செஞ்சது யாருன்னா, எப்படி புட்டினுடைய சொந்த நகரமான செயின்ட் பீட்டர்பர்க் அப்படிங்கிற அந்த நகரத்துடைய ஃபர்ஸ்ட் மேயராக ஒருவர் ஆனாரோ அதே மாதிரி சோவியத் யூனியன்லேருந்து உடைஞ்ச ரஷ்யாவுடைய முதல் அதிபர் ஆனவருடைய பேர் தான் போரிஸ் எல்ஸ்டன் அப்படிங்கிறவர். இவர் புட்டினுடைய நிர்வாக திறமையை பார்த்து தான் மாஸ்கோக்கு லெட்டர் போட்டு அங்கே வேலை செய்யறதுக்காக வர வச்சு தான் கூடயே அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்க வச்சுக்கிட்டாரு விளாடிமிர் புட்டினை. பட் இந்த இடத்துல தான் ரஷ்யாவுடைய முதல் அதிபரான போரிஸ் லூயிஸ்டனை அங்கே இருக்கக்கூடிய ரஷ்ய மக்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஏன்னா போரிஸ் லூயிஸ்டன் ஒரு ஆல்கஹால்
ஆல்கஹாலிஸ்டாக இருந்தார். அதாவது பப்ளிக் பிளேஸில் எங்கே பார்த்தாலும் குடிச்சிட்டே இருப்பார். மக்களுக்கு இவர் மேலே ஒரு அதிருப்தியும் அதே நேரத்தில் பிடிக்காமையும் போச்சு. அந்த நேரத்தில் தான் புட்டின் அவர்கிட்டயே அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துட்டு இருந்த சமயம் அப்போ தான் போரிஸ் லூயிஸ்டனுடைய மனசில் ஒரு எண்ணம் தோன்ற ஆரம்பிக்குது. நம்மளோட ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் மக்கள் மேலே நம்மளுக்கு என்னதான் கெட்ட பேர் இருந்தாலும் நம்ம கூட ஒரு மக்கள் நம்புற மாதிரியான ஒரு பர்சன் இருந்தாருன்னா அது நம்ம ரூல் பண்ணுற நம்மளோட ஆட்சிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு யோசிச்சார். அப்போ அந்த டைமில் அவருடைய மனசில் தோணுன ஒரு நபர் யார் தெரியுமா? விளாடிமிர் புட்டின். உடனே போரிஸ் லூயிஸ்டன் என்ன பண்ணார்னா ரஷ்ய அதிபராக இருந்த அவர் பிரைம் மினிஸ்டர் ஆக்குறாரு விளாடிமிர் புட்டினை. ஆனால் அந்த டயத்தில் மக்களுக்கு என்னடா நடக்குதுங்க, இப்படி ரஷ்ய மக்களிடையே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு காரணம் புட்டினை பற்றி பெருசாக அன்னைக்கு ரஷ்ய மக்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் புட்டின் அதில் தான் பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்காருன்னு சொல்லலாம். எந்த மக்களுக்கு நம்மளை பற்றி தெரியலையோ அந்த மக்களுக்கே மொத்த ரஷ்யாவுக்கும் தெரிகிற மாதிரி நம்ம ஒரு விஷயம் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூழ்நிலையும் அவரை தேடி வருது. ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்சு போன செச்சன்யா அப்படிங்கிற ஒரு சின்ன நாடு. அந்த நாட்டில் செச்சன்யன் அப்படிங்கிற ஒரு ரெபல்ஸ் தீவிரவாத அமைப்பு இருந்திருக்கு. அவங்க திடீர்னு ரஷ்யாவுடைய பார்டர்ஸில் அட்டாக்ஸை பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ரஷ்யாவில் சில இடங்களில் குண்டு வெடிப்புகள் நடக்குது. அந்த சம்பவத்தினால 300 பேர்கிட்ட அந்த டயத்தில் இறந்து போகிறாங்க. அதில் ஒரு குண்டு மாஸ்கோவிலையும் வெடிக்குது. அந்த டைம் மாஸ்கோ புட்டினுடைய நேரடி கண்ட்ரோலில் இருந்துச்சு. அப்போ தான் மக்களிடையில் இதுக்கு யாராச்சும் எதுவும் பதில் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்த நேரத்தில் திடீர்னு டிவி நியூஸ் எல்லாத்துலேயுமே ஒருத்தர் வராரு. அவர் தான் விளாடிமிர் புட்டின். அப்போ அவர் ரஷ்ய மக்கள்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, இது செச்சன்யன் ரெபல்ஸோடைய வேலை தான். ஸோ அவங்கள நாங்கள் சும்மா விட மாட்டோம், ரஷ்யன்களுக்காக ரஷ்ய நாட்டுக்காக திருப்பி நாங்கள் அடிப்போம் அப்படின்னு நியூஸ் எல்லாத்துலேயுமே புட்டின் பேச ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு புட்டின் டிவி நியூஸில் வர ஆரம்பிக்கிறாரு. புட்டின் முதல்ல பிரைம் மினிஸ்டர் ஆனப்போ அவருக்கு இருந்த அந்த ரீச் அப்படிங்கிறது மக்களிடையில் வெறும் 2% தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த சம்பவத்தினால அவர் டிவியில் வந்து பேசினதுக்கப்புறம் மக்கள்கிட்ட இருந்த அவருடைய ரீச் அப்படிங்கிறது 45% இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. இதுக்கப்புறமா ரஷ்ய படைகள் செச்சன்யன் அப்படிங்கிற அந்த ரெபல்ஸை எதிர்த்து போரில் ஈடுபடுறாங்க. அந்த போரில் கிட்டத்தட்ட 80,000 பேர் கொல்லப்படுறாங்க. செச்சன்யா அப்படிங்கிற அந்த பகுதி ரஷ்யா அந்த வாரில் வின் பண்ணி அந்த செச்சன்யான அந்த பகுதியை ரஷ்யாவோட இணைச்சிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மக்களும் சரி, செச்சன்யா அப்படிங்கிற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் இந்த வெற்றியை பெருசாக கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மக்கள் இடுக்கு எல்லா பக்கமும் இந்த புட்டின் அப்படிங்கிற இந்த மனிதனுடைய பேர் அப்படிங்கிறது போய் சேர ஆரம்பிக்குது. இப்படி கொண்டாட்டங்களும் புட்டினுக்கு பேர் வந்துகிட்டு இருந்த அந்த சமயத்தில் தான் திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குது. போரிஸ் லூயிஸ்டன் தன்னுடைய அதிபர் பதவியை திடீர்னு எந்த காரணங்களும் சொல்லாமல் ராஜினாமா பண்ணுறாரு. இவர் ராஜினாமா பண்ணிட்டாருன்னா இந்த நாட்டுடைய அடுத்த அதிபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வரும்போது அந்த பதவிக்கு வரக்கூடியவர் தான் ரஷ்ய அதிபராக முதல் முறையாக பதவி ஏற்கிறாரு விளாடிமிர் புட்டின். பட் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் படி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் அதிபராக முடியும். அதுக்காக விளாடிமிர் புட்டின் அவர் ராஜினாமா பண்ணதுக்கப்புறமா முதல் பிரச்சாரத்தை தொடங்குறாரு. அந்த பிரச்சாரத்தையே அவர் எங்கேருந்து தொடங்கினாரு தெரியுமா? செச்சன்யா அப்படிங்கிற அந்த பகுதியை கைப்பற்றி அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்டே தன்னோட செல்வாக்கை வளர்த்துக்கிட்டு ரஷ்ய மக்கள்கிட்டே சில பகுதியில் செல்வாக்கை வளர்த்துக்கிட்டதுக்கு காரணமாக அமைஞ்ச அந்த செச்சன்யா அப்படிங்கிற அந்த பகுதியில் தான் தன்னுடைய முதல் கேம்பெயினை அவர் போட்டு அந்த பிரச்சாரத்தை தொடங்கினார். 45% மக்கள் ரஷ்ய அதிபராக புட்டின் வரட்டும் அப்படின்னு அவருக்கு வாக்களித்தாங்க. முதல் முறையாக ரஷ்ய அதிபராக விளாடிமிர் புட்டின் பதவி ஏற்கிறாரு. இருந்தாலும் புட்டின் அந்த டயத்தில் இடைக்கால அதிபராக தான் இருந்தார். 1999 டிசம்பர் மாதம் முதன்முறையாக அதிபராக பதவியேற்ற அவர் 2000 காலகட்டம் வரைக்கும் மட்டும்தான் அதிபராக இருந்தார். அதுக்கப்புறம் மறுபடியும் எலெக்ஷனை சந்தித்து மீண்டும் அதிகாரப்பூர்வ அதிபராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் விளாடிமிர். 2000 தேர்தலை சந்தித்து 2004 காலகட்டம் வரைக்கும் அதிபராக பதவியேற்றார். அதுக்கப்புறம் மீண்டும் 2004 தேர்தலில் போட்டியிட்டு 2008 வரைக்கும் அதிபராக இருந்தார். அதுக்கப்புறமா 3ஆம் முறை அதிபராக வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. காரணம், ரஷ்ய அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு அதிபர் 2 முறைக்கு மேலே அதிபராக இருக்க முடியாது. அந்த சட்டத்தின் காரணமாக தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்க முடியல. ஆனால் அதுக்கு பதிலாக 2008 காலகட்டத்தில் தன்னுடைய நெருக்கமாக இருந்த ஒரு நபரான டிமிட்ரி மெட்வெடேவ் அப்படிங்கிற ஒருவரை அதிபராக பதவியேற்க வச்சார் விளாடிமிர் புட்டின். ஆனால் ஆரம்பத்தில் அவர் நம்ம சொன்ன விஷயங்களை கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பி தான் அதிபராக அவரை ஆக்கினார் விளாடிமிர் புட்டின். ஆனால் காலம் போக போக அவர் புட்டினுடைய பேச்சை கேட்க மறுக்கிறாரு. இதனால் புட்டின் மறுபடியும் 2012 அதிபர் தேர்தலுக்காக போட்டியிடுறாரு.
அந்த தேர்தலில் அவரை எதிர்த்து நிறைய பேர் வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. புட்டின் மறுபடியும் அதிபர் தேர்தலில் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் உடச்செறிஞ்சிட்டு எலெக்ஷனில் 65% ஓட் மெஜாரிட்டியில் ரஷ்ய அதிபராக மீண்டும் பதவியேற்கிறார் விளாடிமிர் புட்டின். அதிபரான உடனேயே அவர் செஞ்ச முதல் விஷயம் மீடியாஸை தனக்குள்ள கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டது தான். ஏன்னா அவருக்கு எதிராக அவர் பதவியில் இல்லாத போவோம், பதவிக்காக அவர் போட்டியிட்ட போவோம், அந்த எலெக்ஷன் அப்போது நிறைய போராட்டங்களை மக்களிடையே ஏற்படுறது காரணமாக இருக்கிறதுனால அந்த மீடியாஸை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோம்னா அந்த போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் நமக்கு எதிராக நடக்க விடாமல் ஆக்கிக்கலாம். அதே நேரத்தில் நம்ம சொல்கிறது தான் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் சேனல்ஸில் போட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவை தன்னோட கண்ட்ரோலில் வைக்க ஆரம்பித்தார் விளாடிமிர் புட்டின். இதுக்கப்புறமா தான் 2014 விளாடிமிர் புட்டினுக்கு இன்னொரு வேலை வருது. 2014 உக்ரைன் அப்படிங்கிற ஒரு நாடு நேட்டோவோடு இணைய போகிறதா ஒரு அறிவிப்பை அறிவிக்கிறாங்க. இந்த நேட்டோ அமைப்பில் சேர போகிற அந்த உக்ரைன் அப்படிங்கிறதும் ஒரு காலகட்டத்தில் சோவியத் யூனியனுடைய கண்ட்ரோலில் இருந்த பகுதிகளில் ஒரு நாள் இருந்துச்சு. எப்படி ரஷ்யா வந்து சோவியத் யூனியன் உடஞ்சதுக்கப்புறம் தனியாக பிரிஞ்சு ஒரு நாடாச்சோ அதே மாதிரி தான் இந்த உக்ரைன் அப்படிங்கிறதும் சோவியத் யூனியன் உடஞ்சி ஒரு தனி நாடாக தன்னுடைய பக்கத்து நாடான ரஷ்யாவோட பெருசாக எந்த ஒரு டைப்பும் இல்லாமல் மேற்கத்திய நாடுகளான அமெரிக்கா மாதிரியான நாடுகளோட டைப் வச்சுக்கிட்டு பெரிய அளவில் வர்த்தகம் மாதிரியான விஷயங்களை அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் மேலே போய் 2014 நேட்டோ அப்படிங்கிற அமைப்பில் உக்ரைன் இணைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் நாட்டு அரசாங்கம் அறிவிக்குது. அந்த டயத்தில் தான் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டினுக்கும் இந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. ரஷ்ய மக்களுக்கும் இது தெரிய ஆரம்பிச்சு இது ரஷ்ய நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கிளர்ச்சிகளும் போராட்டங்களும் எழுக்க ஆரம்பிக்குது. அதில் உக்ரைன் கண்ட்ரோலில் இருந்த அந்த டயத்தில் இருந்த கிரைமியா அப்படிங்கிற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ரஷ்ய அதிபருடைய ஆதரவாளர்களாகவும் ரஷ்ய ஆதரவாளர்களும் இருந்ததுனால உக்ரைன் அரசாங்கத்தை ஏற்று பெருசாக போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. ஆனால் அந்த போராட்டம் ஆரம்பத்தில் நல்ல முறையில் தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உக்ரைன் இராணுவத்தோடைய உடையை அணிஞ்சுக்கிட்டு ரஷ்ய வீரர்கள் உள்ளே வந்து போராட்டத்தில் ஈடுபடுறவங்களை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பதில் தாக்குதலை அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்களும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இராணுவத்து இடையிலையும் மக்களிடையிலையும் போராட்டம் ஈடுபட்டதுக்கப்புறமா உண்மையான ரஷ்ய இராணுவம் அந்த களத்துக்குள்ளே இறங்கி அந்த போராட்டத்தை முடித்து அதுக்கப்புறம் கிரிமியா அந்த பகுதியை ரஷ்யாவோட இணைச்சிக்கிட்டாங்க ரஷ்ய இராணுவம் ரஷ்ய அரசாங்கமும். இந்த ஒரு சம்பவத்தில் மட்டுமே அந்த டயத்தில் 2014 9,000 பேர் வந்து செத்து போனாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அதைத்தான் நம்ம டெய்லி நியூஸில் பார்த்துட்டு இருக்கணும். நெக்ஸ்ட் ரஷ்ய அதிபர் அவங்களோட நாட்டோடைய அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் சில சட்டத்திருத்தங்களை கொண்டு வந்து இன்னைக்கு ரஷ்யாவுடைய அதிபராக இருக்கக்கூடிய விளாடிமிர் புட்டின் ரஷ்ய நாட்டோடைய அரசியலமைப்பு சட்டத்தில் சில சட்டத்திருத்தங்களை கொண்டு வந்த விளாடிமிர் புட்டின் இதன் மூலம் ரஷ்யாவுடைய 2037 வரைக்கும் அதிபராக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுறாரு. இதனால தான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடராகவும் உலக தலைவர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு சாம்ராஜ்யத்தை கெட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ய மக்கள் மட்டும் இல்லாமல் உலக மக்கள் மத்தியிலும் பேசப்படக்கூடிய ஒரு நபராக விளாடிமிர் புட்டின் திகழ்கிறாரு. சரி, இந்த மனுஷன் இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு மனுஷனாக இருக்காரு, அந்த நாட்டையும் பவர்ஃபுல்லான ஒரு நாடாக மாற்றிட்டாரு. ஆனால் அமெரிக்காவும் பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரி தானே, ரஷ்யாவை பார்த்து எதுக்காக பயப்படுது? அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்களில் ஒன்று தான் நியூக்ளியர் வெப்பன். இந்த நியூக்ளியர் வெப்பன் அமெரிக்கா கிட்டே இருக்குது. ஆனால் அமெரிக்காவை விட ரஷ்யா கிட்ட தான் இன்னைக்கு தேதி வரைக்கும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது. இதனால தான் ரஷ்யாவை பார்த்தா அமெரிக்கா பயப்படுறாங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜப்பான் மேலே வீசிய 2 அணுகுண்டு ஹிரோஷிமா நாகசாகியில் போடப்பட்ட அந்த 2 அணுகுண்டை விட 1000 மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு அணுகுண்டு ரஷ்யா கிட்ட இருக்குது. அதுதான் டெசர் பாம்பா. அந்த டெசர் பாம்பாவை பற்றி அடுத்து வரக்கூடிய பதிவில் நிச்சயம் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம். அந்த வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பாய் பாய்.